முதலாவது காரியம், ஜெபம் பண்ண சோர்ந்து போகக்கூடாது. லூக்கா 18வது அதிகாரம் 1வது வார்த்தை. இரண்டாவது காரியம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். மூன்றாவது காரியம், உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான்காவது காரியம், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம். ஐந்தாவது காரியம், கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆறாவது காரியம், ஊழியத்தில் சோர்ந்து போகக்கூடாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 16வது வசனங்களில்.